நியூ சிலபஸ் அண்ட் ஓல்ட் சிலபஸ் சீரீஸ்ல வந்து பார்க்க போறோம். முதலாவது பாடத்தை பார்த்தீங்கன்னா தொடைகள். வணக்கம் கைஸ். ஸோ நாம இந்த நியூ சிலபஸ் அண்ட் ஓல்ட் சிலபஸ் சீரீஸ்ல வந்து பார்க்க போறோம். முதலாவது பாடத்தை பார்த்தீங்கன்னா தொடைகள். ஸோ தொடைகளில் வந்து எங்களுக்கு என்ன மாதிரி கேள்வி வந்திருக்காண்டது, அதாவது பழைய சிலபஸோட ஒப்பிட்டு புது சிலபஸை ஒப்பிட்டு நாங்கள் பார்த்துக்கொள்வோம் என்ன மாதிரி கேள்வி வந்திருக்காங்க சொல்லி. அந்த வகையில் வந்து நாங்கள் பார்க்க போகிறோம் பழைய சிலபஸ் சொல்லி பார்க்கல 1997 உள்ள கேள்வியை பார்க்க போகிறோம். அப்போ 1997 உள்ள கேள்வி நீங்கள் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா தொடைகள் சம்பந்தமான கேள்வி. புது சிலபஸில் என்ன மாற்றம் இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கொள்வோம். முதலாவது சொல்லியால் எக்ஸ்கம y என்பன இரு தொடைகளா. அதில் வந்து சொல்லியால் y என்றவர்களுக்கு என்ன ஒரு எக்ஸ் இந்த ஒரு உபதடை என்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் எக்ஸ் வந்து 16, நம்பர் ஆஃப் எக்ஸ் என்றவர்களுக்கு 16 சொல்லியிருக்காங்க. அதோட வந்து நம்பர் ஆஃப் y என்று சொல்லியிருக்காங்க. எவ்வளவுன்னு சொன்னா நம்பர் ஆஃப் y வந்து 5, நம்பர் ஆஃப் எக்ஸ் டேஷ் சொல்லியிருக்காங்க 8 சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் எக்ஸ் டேஷ் 8. அப்ப இப்படி இருக்கும்போது என்ன முதலாவது கேள்வி கேட்டுக்கான்னு சொன்னா இத்தரவுகளை வந்து குறிப்பதற்கு ஒரு வெண்பரி படம் ஒன்றை வரையட்டான். சோ வெண்பரி படம் சொல்லி நான் வரையறதுக்கு முதல்ல வந்து எங்களுக்கு இவர் யாருன்னு எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னா உபதொடைய நிலைகளை எங்களுக்கு யாரோ ஒரு ஆளுக்கு உள்ளுக்குள்ளுக்கு இருக்க போறாங்க, எங்களுக்கு உபதொடையா இருக்க போற இந்த இடத்துல. சோ அப்படின்னு சொல்லி பாருங்கள யாருக்கு எக்ஸுக்குள்ளுக்கு வை இருப்பாரா வையுக்குள்ளுக்கு எக்ஸ் இருப்பாருன்னு நீங்க பாக்குறதுக்கு நேரடியா உங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் என்னது y இப்படி போட்டோம்னு சொன்னாங்க. இந்த சமநிலை குறியீடு உங்களுக்கு தெரியும் என்னது எங்களுக்கு வையா எக்ஸா பண்றது கேட்டா எக்ஸ் தான் பேருந்து சொல்லுவீங்க. எங்களுக்கு ஆவன்ற விரிந்த பக்கம் இருக்கீங்களா அவரான எங்களுக்கு என்ன பெருசா இருக்க போறேன். சேம் இதற்கான நீங்க வளர்ச்சி இருந்து போட்டிருந்தாலும் கூட என்ன நடக்குன்னு சொன்னங்களுக்கு இங்க ஆவன்ற பக்கம் யார் இருக்காரோ அவரான எங்களுக்கு என்ன பெரிய தொடையா இருக்க போறேன். அப்ப அந்த தொடைக்கு உள்ளுதானங்களுக்கு என்ன செய்ய போகுது குட்டி தொடை இருக்கு. உபதொடைன்றது எங்களுக்கு என்ன அந்த ஒரு தொடை இந்த ஒரு தொடை பிரிப்பா தான் இருக்க போறேன். அதனால வந்து எங்களுக்கு என்ன எக்ஸுக்கு உள்ளுக்கு தான் பை இருக்க போறேன். ஸோ அந்த மாதிரி நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம்னு சொன்னா எங்களுக்கு முதலாவது கேள்விக்கான ஆன்சர் வந்து நாங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அப்ப இவர் எக்ஸா இருக்க போற இவர் எங்களுக்கு பை. அப்ப குறிக்க போறீங்க இவர் எக்ஸ், இவர் எங்களுக்கு என்ன y என்று குறிக்க போறீங்க. அப்ப எக்ஸ் ஒய் என்று குறிக்க போற தரப்பட்ட தரவோட குறிப்போம் என்ன சொன்னாங்க எங்களுக்கு நம்பர் ஆஃப் எக்ஸ் 16, நம்பர் ஆஃப் அதாவது எக்ஸ்ல உள்ள மூலங்கள் எண்ணிக்கை 16. அப்ப எக்ஸ்ல உள்ள மூலங்கள் எண்ணிக்கை 16 சொன்னா நாங்க என்ன செய்யணும், நாங்க எக்ஸ்ல உள்ள அவ்வளவு மூலங்கள் எண்ணிக்கை 16. ஸோ இந்த இடத்துல நாங்க குறிக்க வேண்டும். அதே மாதிரி நம்பர் ஆஃப் y 5, நம்பர் ஆஃப் y என்றது என்ன வையில் உள்ள மூலங்கள் எண்ணிக்கை 5, மூலங்கள் எண்ணிக்கை 5 இருக்க போறேன். அப்ப மூலங்கள் எண்ணிக்கை 5 சொன்னா நாங்க என்ன செய்யணும், நாங்க இந்த இடத்துல குறிக்கிறாங்க. ஆனா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க நடுவுக்கு போட்டாலும் சரி அங்க மேல போட்டாலும் எங்களுக்கு சரிதான். அடுத்த பாட்டு சொல்லி எங்களுக்கு என்ன நம்பர் ஆஃப் எக்ஸ் டேஷ். அப்ப எக்ஸ் தவிர்ந்தது எங்களுக்கு என்ன அமைட்டா. அப்ப எக்ஸ் என்ற இவர் அப்ப எக்ஸ் தவிர்ந்தன்னு சொன்னா இந்த வெளியால் இருக்கிறவங்களை பற்றியா இருக்க போறேன் அவரான எங்களுக்கு எடுத்து. அப்ப இதை நீங்க என்ன செய்ய அகிலத்துறை நினைவுபடுத்திக் கொள்ளுங்க. சோ நாங்க என்ன செய்யறோம் தரப்பட்ட வெண்பரி படத்துல வந்து நான் என்ன அதாவது வெண்பரி தரப்பட்ட தவறு நாங்க என்ன செய்யறோம் குறிச்சு எடுத்துட்டோம். முதலாவது கேள்வி அதான் கேட்டுக்காங்க. ரெண்டாவது கேள்வி கேட்டுக்காங்க நம்பர் ஆஃப் y டேஷ் யாருன்னு கேட்டுக்காங்க. நம்பர் ஆஃப் y டேஷ். அப்ப நம்பர் ஆஃப் y டேஷ் சொன்னா என்ன எங்களுக்கு y தவிர்ந்தது எத்தனை சொல்லி கேட்டுக்காங்க. அப்ப y என்றவன் எங்களுக்கு தெரியும் என்ன இந்த இடம் தான் எங்களுக்கு y. அப்ப y விட்டு மிச்சம் வேணும். அப்ப அதுக்கு எங்களுக்கு என்ன தெரியும் சொன்னா வெளியால் எடுத்து தெரியும். ஆனா இந்த பகுதி எங்களுக்கு தெரியாது. அவர் நாங்க கண்டுபிடிக்கலாமே. இவ்வளவும் சேர்ந்ததுதான் எங்களுக்கு மொத்தமா தான் 16. 16க்கு 5 போயிட்டு சொன்னா மிச்சமா எங்களுக்கு என்ன இந்த இடம் வந்து 11 இருக்க போறேன். அப்ப கேட்டது நம்பர் ஆஃப் y டேஷ். அப்ப y விட்டு மிச்சமா இருக்கிற எல்லாரும் பாத்தீங்கன்னு சொன்னா 11 18. அப்ப என்னவா இருக்க போறேன் நம்பர் ஆஃப் y டேஷ் எங்களுக்கு 19 இருக்க போகுது. நம்பர் ஆஃப் y டேஷ் 19 இருக்க போறேன். நெக்ஸ்ட் கிளாஸ் நம்பர் ஆஃப் அகிலத்துறை கேட்டு அகிலத்துறையில மூலங்கள் எண்ணிக்கை. நம்பர் ஆஃப் ஈ என்று கேட்டுருக்காங்க. அகிலத்துறையில மூலங்கள் எண்ணிக்கை. அகிலத்துறையில மூலங்கள் எண்ணிக்கைன்னு சொன்னா இந்த பெட்டிக்கு இருக்க அவ்வளவு மூலையும் அவ்வளவு சொல்லி கேட்டாங்க. அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா என்ன எங்களுக்கு வெளியா இந்த மொத்தமா சுத்தி 16 இருக்குது. 16 வெளியா 8 கிடக்குற. அப்ப 16 மட்டும் எங்களுக்கு என்ன 24 இருக்க போகுது. அப்படி இல்லை நீங்க தனித்தனியை கூட்டினாலும் சரி. நானே இந்த 8ஓட 12 பண்ணீங்க 19, 19 5 கூட்டிங்க 24. ஸோ எப்படி நீங்க கூட்டிட்டு இருந்தாலும் எங்களுக்கு என்ன இருக்குன்னு சொன்னா 1997 ஆண்டு கேள்வி இதைத்தான் சொல்லுது. இப்ப வாரத்தோடையும் நாங்க பார்த்துக்கொள்வோம், அப்ப வாரத்தோடையும் நாங்க பார்த்துக்கொள்வோம். ஸோ 1997 பாத்துறாங்க. இது வந்து ஓல்ட் சிலபஸா இருக்க போது நாங்க பார்க்க போற அடுத்து நியூ சிலபஸ்ல என்னமா இருக்கான்னு சொல்லி. அப்ப நியூ சிலபஸ் கேள்வி என்று போகும்போது நாங்க யாரை பார்ப்போம்னு சொன்னா 2019 பார்ப்போம். 2019 ஆண்டுல உள்ள கேள்வியை பார்ப்போம். என்ன காரணம்னு சொன்னா அந்த கேள்வி கொஞ்சம் பெரிய கேள்வியா இருக்கு. ஸோ அந்த கேள்வியை பார்ப்போம். அதாவது 1907 வந்த கேள்வியோட ஒப்படைகளை இப்போ வர ஒரு கேள்வி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பெரிய ஒரு கேள்வியா வரப்போகுது.
ஆனா பெரிய கேள்வி எப்படி வர்றாருன்னு சொன்னா எந்த ஒரு மாற்றமே கிடையாது. மாற்றத்துல எங்க மாற்றம் நிகழ்ந்துருக்குன்னு சொன்னா இங்க தரப்பட்ட இந்த குறியீடுகள் எங்களுக்கு அங்க வார்த்தையால் கூறப்பட்டிருக்கு. அவ்வளவுதான் வித்தியாசம், வேற எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. ஸோ அந்த வகையில அடுத்தது பார்க்க போறது 2019ஆம் ஆண்டு கேள்வி. ஸோ 2019ஆம் ஆண்டு கேள்வியோட பேப்பர் கையில இருக்குன்னு சொன்னா பார்த்து செஞ்சு கொடுங்க. ஸோ 2019ஆம் ஆண்டு உங்களுக்கு பேப்பர் கையில் இருக்குன்னு சொன்னா பார்த்து செஞ்சு கொள்ளுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா டிஸ்கிரிப்ஷன்ல PDF லிங்க் இருக்கு, டவுன்லோட் பண்ணி செஞ்சு கொள்ளுங்க மறக்காம. அதே மாதிரி எங்களுக்கு இன்னொரு சீரிஸ் போகுது இங்க ஓல்ட்வேஸ் நியூஸ் சொன்ன மாதிரி. அதே மாதிரி எங்களுக்கு ஒவ்வொரு பாடம் சம்பந்தமாக பாஸ் பேப்பர்ல 1997ல இருந்து ரீசன்ட் டைம் வரைக்கும் என்னென்ன கொஸ்டின் வந்திருக்காருன்ற வீடியோ அப்லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ மறக்காம 2 வீடியோ செக் பண்ணி கொள்ளுங்க. பார்த்து நீங்க தெரிஞ்சு படிச்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னா ஒரு பாடம் சம்பந்தமான கிளியர் உங்களுக்கு வந்திருக்கு. அதே மாதிரி நான் ஓல்ட் சிலபஸ் செய்யலாமா நியூஸ் சிலபஸ் செய்யலாமா என்ற ஒரு கேள்விக்கு உங்களுக்கான பதிலும் கிடைச்சிருக்கு. ஸோ நாங்கள் 2019 பார்ப்போம். சாரி 2019. ஓகே, 2019 ரைட். கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னா செல்லப்பிராணிகளை வளர்க்கும் 115 குடும்பங்களுக்கு இடையே, செல்லப்பிராணிகள் வளர்க்கிற 115 குடும்பங்களுக்கு இடையே ஒரு கணிப்பீடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அக்குடும்பங்களில் செல்லப்பிராணிகள் நாய்கள், பூனைகள், மீன்கள் ஆகியவற்றை கொண்ட குடும்பங்கள் பற்றிய தகவல்கள் காட்டப்பட்டிருக்காங்க. அவன் நாய், பூனை, மீன் என்றதை பற்றிய காட்சிக்காங்க. மிச்சமான செல்லப்பிராணி எங்களுக்கு இருக்கலாம், அதை பற்றி கதைக்கல, இருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ நாங்கள் படத்தை ஃபர்ஸ்ட் எழுதிடுவோம். படத்தை ஃபர்ஸ்ட் எழுதினோம் சொன்னா முதலாவது கேள்வி கேட்டுக்கான என்ன எங்களுக்கு வெண்பரி படத்தை குறிக்க தான் சொல்லிக்காங்க. ஸோ முதலாவது கேள்விக்காக நாங்கள் என்ன செய்யணும் சொன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு படத்தை போடுவோம். என்ன மாதிரி படம் இருக்காங்க. ஸோ இங்கே போட்டிருக்காங்க, இங்கே போட்டிருக்காங்க, இங்கே போட்டுருக்காங்க. இவரை சொல்றானுகள் பூனை என்று சொல்றாங்க, பூனை என்று சொல்றாங்க. இவரை சொல்றானுகள் மீன்கள் என்று சொல்றாங்க. இவரை சொல்றாங்க நாய்கள் என்று சொல்றாங்க, நாய்கள். அதாவது பூனை குடும்பம், நாய் குடும்பம், மீன் குடும்பம் என்று சொல்றாங்க. பூனைகளை கொண்ட குடும்பங்கள், மீன்களை கொண்ட குடும்பங்கள். கொண்டு சொன்னா சாகடிச்ச கிடையாது, வைத்திருப்பது, வைத்திருப்பது, மீன்களை வைத்திருப்பவர். கொஞ்சம் நொய்ஸா தான் இருக்கும். ஏன்னு சொன்னா போற பாதைகள் சத்தம் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். காலப்பூக்களை நல்ல ஒரு நொய்ஸ் கேன்சலிங் மைக் கொண்டு வாங்கி சரி பொலிவு போட்டு சரியான வீடியோஸ் எடுக்கிற மாதிரி பார்த்துக்கொள்ளணும். ரைட், இப்போதைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளுங்க. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோட குரலை விட தவிர்த்து மேலதிகமாக அதாவது நாய்கள், பூனைகள், காயங்கள் என்பவற்றின் குரல்கள் தாறுமாறாக கேட்டுக்கொள்ளும். வெரி சாரி. ரைட்டா? ஸோ பாருங்க என்ன சொன்னா இது பூனைகளை கொண்ட குடும்பமா, மீன்களை கொண்ட குடும்பமா, நாய்களை கொண்ட குடும்பம் சரியானே அப்படின்னு சொல்லி பாக்க முதல்ல 115 பேரை தான் எடுத்த செல்லப்பிராணி. அப்ப இந்த கேட்டகரியே செல்லப்பிராணியா இருக்க போகுது. அப்ப இந்த 3 தவிர்த்து வேற செல்லப்பிராணியும் எங்களுக்கு இருப்ப அதை பற்றி எங்களுக்கு கதைக்கல சரியானே. அப்ப என்ன 115 என்ற இந்த இடத்துல எங்களுக்கு இருக்க போற 115 எங்களுக்கு என்ன அந்த இடத்துல இருக்க போற ஒரு இடமா இருக்க போறேன். அப்ப அதுல பாருங்க 4 குடும்பங்கள் மேற்குறித்த 3 வகை செல்லப்பிராணிகளையும் கொண்டிருக்காங்க. 4 குடும்பங்கள் மேற்குறித்த 3 வகை செல்லப்பிராணிகள். ஸோ 4 குடும்பம் மேற்குறித்த 3 வகை எடுத்தா எங்க வரப்போகுது இந்த இடத்துல இருக்க போற 4. அடுத்தது பாத்தீங்கன்னா நாய்களை மாத்திரம் கொண்ட குடும்பம் இன்னைக்கு பார்த்தோம்னா நாய்கள் மாத்திரம் கொண்ட குடும்பம். ஏண்டா நாய் என்று சொன்னா இவ்வளவு இருக்க போகுது, நாய் என்ன மொத்தமா இருக்க போகுது. நாய்கள் மட்டும் சொல்லிக்கல இந்த இடம் மட்டும் நான் வரப்போறாரு. அவர் சொல்றாரு 19 நாய்களை மட்டும் கொண்ட குடும்பங்கள் 19. ஏன் இந்த இடத்த பார்த்தோம்னு சொன்னா என்ன நாயும் பூனையும் கொண்டிருக்கும் அதே வேளை மீனை கொண்டிருக்காரா இவர் மீனை கொண்டிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. இல்லாட்டி நாயும் பூனையும் மட்டும் சொன்னாலும் இவர் தான். அதே மாதிரி இவரை பார்த்தீங்கன்னு சொன்னா நாயும் மீனும் மட்டும் சொன்னாலும் ஒண்ணுதான். இல்லாட்டி நாயை மீனை கொண்டிருக்கும் அதே வேளை யார் இல்லைன்னு சொன்னா பூனைகள் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ இவர் ராண்டா இப்ப நியூஸ்ல சில வார தமிழ் மாற்றங்கள். தமிழ் உங்களுக்கு நல்லபடியா அர்த்தத்தை தெரியும்ன்ற ஒரு நம்பிக்கையில இலக்கணங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும், இலக்கியம் எல்லாம் உங்களுக்கு தெரியும் என்ற காரணத்தால அவன் என்ன செய்யறான்னு சொன்னா தமிழ்ல விளையாடிட்டு இருக்காங்க. சரியான அவ பாருங்க 24 குடும்பங்கள் நாய்கள், பூனை ஆகிய இரு வகைகளை கொண்டிருக்கும் அதே வேளை இப்ப சொன்னாங்க 24 குடும்பமா நாயம் பூனை கொண்டிருக்கும் அதே வேலையா. அப்ப நாயம் பூனை கொண்டிருக்கிறது இந்த ஏரியா, இந்த 2 பெட்டியும் வரப்போகுது.
கொண்டிருக்கும். அதே வேளை என்ன சொல்லிக்கான்னு சொன்னா, அதே வேளை 21 குடும்பங்கள் நாய்களை கொண்டு கொண்டிருக்கலாம். குடும்பங்கள் நாய்கள் ஆயினம் என்ன சொல்றாங்கன்னா 24 குடும்பங்கள் நாய்கள் பூனைகளை கொண்டிருக்காம். அதே மாதிரி 21 குடும்பங்கள் நாயை மீனையும் கொண்டிருக்காம். அப்படின்னு சொன்னாங்களுக்கு என்ன, இந்த 2 பகுதியும் சேர்ந்துதான் 24. நாயும் பூனையும் இந்த 2 பகுதி. அப்ப இதுக்கு 4 வந்துட்டு இந்த நம்மளுக்கு 20 இருக்க போறேன். அதே மாதிரி நாயும் மீனையும் கொண்டிருக்கிறது மொத்தமா 21 சொல்றாங்க. அப்ப இவரும் சேர்ந்தது. அப்ப இங்க ஏற்கனவே 4 வந்துட்டு, அப்ப இங்க இருக்க போதுங்களுக்கு என்ன 17 இருக்க போறேன். மொத்தம் 22 சொன்னா மிச்சமா இருக்கிறது 17 இருக்க போகுது. அப்ப அடுத்த பாருங்க, 11 குடும்பங்கள் மேற்கிட்ட 3 வகை செல்ல பிராணிகள். 11 குடும்பங்கள் மேற்கிட்ட 3ல எதையுமே கொண்டிருக்கிறேன். அவன் வேற ஏதோ செல்ல பிராணியை கொண்டிருக்கார். அவன் அது வேற கதை. சரியான அவ்வளவுதான். மூணாவது தடவை நினைச்சாங்க குறிக்க சொல்லிடுவாங்க. அவ குடிச்சிட்டாங்க. அடுத்த நாயில குடும்பங்கள் எண்ணிக்கை நாய்களை கொண்டிருக்கிற குடும்பங்கள் எண்ணிக்கை மீன்களை கொண்டிருக்கிற குடும்பங்கள் எண்ணிக்கை 2 மடங்காம். ஏண்டா இவர் இந்த அறவாசி மீன் என்றவர் எங்களுக்கு தெரிஞ்சுன்னா சரி. அப்படி இருக்கேன்னு சொல்றாங்க என்ன, அதாவது பூனையை மீனையும் கொண்ட குடும்பங்கள் எண்ணிக்கா. பூனையை மீனையும் கொண்டிருக்கிற படி கேட்டிருக்காங்க. பூனையும் மீன்களை கொண்ட குடும்பங்கள் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. நாய்கள் கொண்டிருக்க கூடாது. நாய் இல்லாம கொள்ளாம பூனையும் மீனும் இருக்கணுமா அப்படின்னு சொன்னாங்க. இல்லாட்டி நாய் இல்லாம கொள்ளாம இந்த மீன்களை கொண்டுள்ள குடும்பம் எண்ணிக்கணும்னாலும் சரி. ஸோ அங்கே விடைகள் என்ன அப்படிதான் கேட்டது. நாய் இல்லாம கொள்ளாம மீன்களை கொண்டுள்ள குடும்பங்கள் எண்ணிக்கைன்னு சொன்னா யாரு, இந்த ஏரியா இந்த ஏரியா எந்த ஏரியா இந்த ஏரியா இந்த ஏரியா எல்லா இடமும் நம்ம ஏரியா தான். சரியான அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி தான் நீ வரும். என்ன சொல்றாங்க, எனக்கு இந்த மீன்களே இல்லாம கொள்ளலாம், மீன்கள் இருக்கணும், ஆனா நாய் என்ற ஏரியா எங்களுக்கு இருக்கக்கூடாது. ஸோ நாம பார்த்தோம்னு சொன்னா என்னது இவ்வளத்தை நாங்க ஃபர்ஸ்ட் கூட்டியிருக்கோம். நாய்கள் என்றவர் எத்தனை பேர் இருக்கான்னு சொல்லி பார்ப்போம். முதலாவது 2வது கேள்விக்கு பார்த்தீங்கன்னா நாய்கள் என்றவர் பார்த்தீங்கன்னா 20 சக 4 சக 19 சக 17 அவ்வளவு கூட்டிட்டு சொன்னா 21 சொல்லி 21 19 எங்களுக்கு 40 20 எங்களுக்கு மொத்தம் 60 இருக்க என்னது நாய்கள் என்ற ஏரியா கொண்டிருக்கிற 60. ஸோ இந்த வட்டம் எங்களுக்கு 60. அப்ப இவர் இந்த அரை மடங்காம். அப்ப என்ன சொன்னாங்க, இவர் எங்களுக்கு 30 இருக்க போகுது. 30 சொன்னா இந்த 2 பிரதேசம் எங்களுக்கு தேவை. 2 பிரதேசம் எங்களுக்கு என்ன இதுக்கு ஏற்கனவே 4 பிரிபட்டு அதுல பாத்தீங்கன்னு சொன்னா இவரும் எங்களுக்கு தெரியும். ஸோ நாம என்ன செய்ய போறோம், 60 அதாவது 30ல இருந்து 21 கழிச்சு விட்டுறோம்னா மிச்சமா இருக்கிற 9 எங்களுக்கு என்ன இருக்க போற, இந்த மீன்களை கொண்டிருக்கோம். நான் எனது மீன்களை கொண்டிருக்கோம், ஆனா நாயை கொண்டிருக்காது. அவர் பூனையை கொண்டிருக்கலாம், வேற என்னத்தையும் கொண்டிருக்கலாம். ஆனா இதுல எங்களுக்கு என்ன பூனை என்றதை மட்டும்தான் எனக்கு இருக்கேன். ஸோ நாம என்ன செய்ய போறோம், அவரை மட்டும்தான் நாங்கள் கழிக்க போறோம். விளங்கி கொள்றியா? அடுத்த கட்டுறாங்க எங்களுக்கு பூனைகளை மாத்திரம் கொண்ட குடும்பம் வேண்டியா. பூனைகள் மாத்திரம் இந்த பிரேசம் மட்டும் கேட்டிருக்காங்க. அப்ப எப்படி காணலாம் உங்களுக்கு பாருங்க, இந்த வட்டம் உங்களுக்கு தெரியும். அதோட இவரையும் சேர்த்து கண்டுட்டீங்க. இப்பதான் 9 சொல்லி இவ்வளவு 9 கண்டுட்டீங்க. அண்ட் இந்த தொண்டையும் கூட்டி விட்டா மொத்தமா 115 வருமா இல்லையா? ஸோ அந்த வகையில நாங்க என்ன செய்யணும்னா 3வது கேள்விக்கு அதாவது 115 கழிக்க போறேன். யார் எங்களுக்கு 60ஓட சக 9 சக என்ன செய்ய போறோம் 11 கூட்டி கழிக்க போறோம். அப்ப கூட்டி கழிச்சோம் சொன்னா 115 மைனஸ் என்ன இருக்க போறேன் எங்களுக்கு 80. அப்ப கழிச்சு விட்டோம் சொன்னா என்ன வர போகுது, 35 குடும்பமா இருக்கு. யார் 35 குடும்பம், இந்த பகுதி மட்டும்தான் எங்களுக்கு என்ன 35. அதாவது எங்களுக்கு பூனைகளை மாத்திரம் கொண்ட குடும்பம் இன்னைக்கு 35. அடுத்த பாருங்க, மீன்களை மாத்திரம் கொண்டுள்ள குடும்பங்கள் எண்ணிக்கை நாய்களை கொண்டிராத, ஆனால் மீன்களை மாத்திரம் கொண்டுள்ள குடும்பம் எண்ணிக்கை. அப்ப இவர் மீன்களை மாத்திரம் கொண்டுள்ள குடும்பம் எண்ணிக்கை இந்த ஏரியா சொல்றாங்க. இவர் நாமங்களுக்கு நாய்களை கொன்றாம மீனையும் பூனையும் உள்ள கொண்டுள்ள குடும்பங்கள் எண்ணிக்கை 2 மடங்கு. அப்ப நாங்க இவரை ஏன்னு வச்சோம்னு சொன்னா இவர் எங்களுக்கு 2 சொல்றாங்க. என்ன சொல்றாங்க பாருங்க, மீன்களை மாத்திரம் கொண்டுள்ள குடும்பங்கள் எண்ணிக்கை. அப்ப இந்த ஏரியா என்ன அவங்களுக்கு பூனையும் மீனையும் கொண்டிருக்கணும். பூனையும் மீனையும் கொண்டிருக்கோம்னா இந்த ஏரியா அதுலயும் எங்களுக்கு என்ன எங்களுக்கு நாய் என்றது இருக்க கூடாது. அப்ப இவர் அவரை நான் ஏன்னு வச்சோன்னு சொன்னா அவரை 2 மடங்காம இவர். அப்ப என்ன எங்களுக்கு ஏயும் 2 கூட்டினா உங்களுக்கு தெரியும் என்ன இந்த ஏரியா நான் என்ன முதலே 9 சொல்லி எடுத்துனாங்க. அப்ப ஏயும் 2 கூட்டினோம்னு சொன்னா 9 வரப்போ அப்ப ஏ எங்களுக்கு என்ன இருக்குன்னு சொன்னா 3 9 சொன்னா ஏ எங்களுக்கு என்ன 3. அப்ப கேட்டிருக்காங்க மீனை மாத்திரம் கொண்ட குடும்பம் எண்ணிக்கா. மீன் சொன்னாங்க 2 இல்லையா? அப்ப என்ன வர போகுது 3 2 6 குடும்பமா இருக்க போகுது. ஸோ இவ்வளவு தாண்டா எங்களுக்கு என்ன இந்த நியூஸ் லெவல்ஸ்ல கேள்வியா இருக்க போகுது. ஸோ உங்களே விளங்கிக் கொள்ளும் என்னது எங்களுக்கு ஓல்ட் சிலபஸை நியூஸ் சிலபஸை ஒப்படைக்கல தொடைகள் சொன்னாங்க. எங்களுக்கு என்ன செய்ய எந்த ஒரு மாற்றம் இல்லை. அவன் நியூஸ் சிலபஸ் ஓல்ட் சிலபஸ் சொல்லும் போது என்ன நடக்க போகுது சொன்னா
ஒரு டைம் என்ன செய்வாங்க, ஒரு பகுதியை கொண்டு வந்து போடுவாங்கன்றா அதை என்ன செய்வாங்கன்னா திருப்பி அந்த பகுதியை வந்து அடுத்த வருஷம் எடுப்பாங்க. திருப்பி என்ன செய்வாங்கன்னா அடுத்த வருஷம் திருப்பி கொண்டு வந்து போடுவாங்க. அப்படி இல்லாட்டி மேலதிகமா ஏஎல்ல இருக்கிற கொஞ்சம் கணக்க பகுதியை பேசிக்கான விஷயங்களை கொண்டு வந்து ஓஎல்ல கொண்டு வந்து நிப்பாட்டி விடுவாங்களே. இப்ப படிக்கிற பிள்ளைகள் எல்லாருமே வந்து என்னது மர்ஸ் பயோக்கு படிக்க போறாங்க. அதனால வந்து மர்ஸ்ல இருக்கிற கொஞ்சம் பாட்டை கொண்டு இங்க உதவி பண்ண வைப்பாடல், சயின்ஸ்ல இருக்கிற அதாவது பயோல இருக்கிற கொஞ்சம் பாட்டை கொண்டு இங்க என்ன செய்வாங்க சயின்ஸ்ல கொண்டு வந்து ஊற்றுவாங்க. அவ்வளவுதான். அதே மாதிரி தான் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில இருந்தானே இங்கேயும் என்ன சயின்ஸ்ல வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இருப்பாரானே. ஸோ அவங்க ஏல இருக்கிற பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இருக்கிற கொஞ்சம் பாட்டை கொண்டு இங்கே போடுறாங்க. அவர்களுக்கு என்ன நியூஸ் ஃப்ளவர்ஸாக வருது. நீங்க வந்து என்ன செய்யணும் சொன்னா வளர்ச்சி அடைந்து வர பிள்ளைகள்ன்றதால உங்களுக்கு வந்து மூளை வளம் அதிகமாக இருக்கும்ன்ற காரணத்துக்காக இயல் கணக்கையும் கொண்டு வந்து இங்க கொண்டு வந்து வைக்கிறாங்க. அப்ப நாம வந்து மூளை வளர்ச்சி இல்லாத மாதிரி இருக்கிறது சரியில்லை இக்காலத்துல. ஸோ என்ன செய்யுங்க பக்கமாக வந்து ஒவ்வொரு கேள்விகளையும் வந்து வடிவ நோட் பண்ணி என்ன மாதிரி பாயிண்ட்ஸ் சொல்லப்படுதுன்னு கேட்டு கிரகிச்சு என்ன செய்யுங்க எழுதி கொள்ளுங்க, நோட் பண்ணி கொள்ளுங்க. ஸோ நம்ம என்ன செய்யலாம் அடுத்த வீடியோஸ்ல வந்து நாங்க பார்த்துக்கொள்ளலாம்.